ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டமெக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. டிஎன்இஏ கவுன்சிலிங் 2025 சம்மந்தமான வீடியோஸை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த தப்பை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. அது என்ன அப்படிங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா, நம்ம சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது நம்ம ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறோமோ அதை பொறுத்தா நமக்கு காலேஜ் கிடைக்கிறது இருக்குது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு தப்பு என்ன அப்படின்னா, உங்களோட கட் ஆஃப் 199ஆகவே இருந்தாலும் சிஇஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் 200 நிறையா பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம கோட்டாவில் நம்ம கம்யூனிட்டியில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது டவுட்டு. அதனால் நீங்கள் 200க்கு 200 எடுத்திருந்தாலும் ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும்லாம் கொடுக்காதீங்க, நிறையா சாய்ஸ் கொடுங்க. ஆனால் சாய்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப பக்காவாக ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டர் பண்ணுறதுல எதுவும் டவுட்டு, எப்படி பண்ணணும் எதுவும் தெரியலைன்னா உங்களோட கட் ஆஃப் என்ன, நீங்கள் எந்த ஜோன் விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆர்டரிங் பண்ணி கொடுப்போம் அட் நோ காஸ்ட். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி நிறையா காலேஜ், நிறையா சாய்ஸஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜில் சிஎஸ்சி, ஐடி, எய்ட்ஸ் அது மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. காலேஜ் பெஸ்ட்டு காலேஜாக இருக்கும்போது அங்கே இருக்க சர்க்யூட் பிரான்ச்சஸ்க்கும் நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மற்றதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ, சிஎஸ்சி ப்ரிஃபர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இசிஇ கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இசி, ஐடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் நீங்களே பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட டிஎன்இஏ லாகின் ஐடி, பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்க வேணாம். அப்படியே கொடுத்துருந்தீங்கன்னா டிஎஃப்சியில் போய்ட்டு ஒன்று உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டில் உங்களுக்கு 2 கம்ப்ளீட் டேஸ் கொடுப்பாங்க. 3rd டே தான் நீங்கள் லாக் பண்ணிங்க. லாக் பண்ணும்போது மறக்காமல் நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை லாக் பண்ணிடுங்க. ஏன்னா ஈவன் நீங்கள் இப்போ ஒரு காலேஜஸில் போய் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலும் அவங்களுக்கு உங்கள் பாஸ்வேர்டு தெரிஞ்சால், இப்போ அந்த காலேஜில் நீங்கள் கேட்குற கோர்ஸ் கிடைக்கல, அது கீழே இருக்க கோர்ஸ் தான் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களே கேட்காம அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கோட ஆர்டரிங்கை மாற்றுறதுக்கு, அவங்களுக்கு சீட்டு ஃபில் ஆகாத டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டிபார்ட்மெண்ட்டை மேலே போடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் லாக் பண்ணிடணும். ஆட்டோ லாக் ஆகும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆட்டோ லாக் ஆகும் தான், இல்லைன்னு நானும் சொல்லலை. பட் ஆட்டோ லாக் ஆகிற வரைக்கும்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை லாக் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தேவையில்லாமல் மற்ற யாரும் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுவே பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஆர்டர் மாற்றுறதுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நம்ம எதிர்பார்க்காத கேட்காத டிபார்ட்மெண்ட் கிடச்சிடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம அப்வர்ட் மூமெண்ட்டெல்லாம் கொடுக்கும்போது நம்ம கேட்குற சாய்ஸ்க்கு மேலே இருக்க சாய்ஸஸ் தான் இருந்தால் கிடைக்கும். அப்போ ஆர்டர் நமக்கு மாறிடுச்சு அப்படின்னா நம்ம வேணான்னு நினச்ச ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு காலேஜ் நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்டரிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட், அதிகமான நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்க. சாய்ஸஸ் லிமிட் பண்ணுறது உங்களுக்கு நீங்களே செய்கிற பாதகமாயிரும். இதை தவிர சாய்ஸ் ஃபில்லிங் பற்றின மற்ற டிப்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.